Rain-X wipers are the #1 wiper blades in America. That means all kinds of drivers choose Rain-X. Big drivers in small cars choose Rain-X. Small drivers in big cars choose Rain-X. Drivers with long hair and short commutes choose Rain-X. Drivers with short hair and long commutes choose Rain-X. Drivers with pets on board, babies on board, and bored babies on board choose Rain-X. Basically, drivers who love a clear view of the road all choose Rain-X wipers, the #1 wiper blades in America. பாட்டில திறந்து விட்ட சம்பவம் யாருக்காவது தெரியுமா? நீங்க இந்த மாதிரி ஒரு சேட்டை பண்ணிருக்கீங்கன்னு. இந்த சேட்டை திறந்தது நானே என் தம்பிக்கு மட்டும்தான். ஆனா இப்ப கூட எங்க வீட்டுல உள்ளவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கேட்பாங்க. அப்ப நாங்க எல்லாம் ஃபேமிலி கேதரிங் பண்றப்ப நான் சொன்னேன், இந்த மாரி ஒண்ணு நடந்துச்சு, திறந்து விட்டேன் அப்படின்னு. அப்ப அக்கா கேட்டாங்க, இல்லையா அதை திறந்து விட்ட அப்படின்னு. அதனாலதான் இன்ன வரைக்கும் அது எங்கேயும் போகாம இங்கேயே என்னமோ சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஆனா நம்ம ஒண்ணுதான் சொல்லுவாங்க, நம்ம சின்ன வயசுல என்ன தெரியும், அது சொல்லுவாங்க பேய் இருக்கு அது இருக்குன்னு. ஆனா எதுவுமே இல்ல, எல்லாம் பொய் அப்படின்னு. அப்பெல்லாம் படம் ஒண்ணு வெளியே வந்துருக்காதுக்கிட்டா, அந்த 13வது வீட்டு நம்பரு அப்படின்னு அந்த பேய் படம். அந்த பேய் படம் வர்றப்பயும் இதே மாதிரிதான் நம்மளுக்கு அந்த டைம் தான் நம்மளுக்கு வெளியே போகணும், வெளியே போய் ஏதாச்சும் ஒண்ணு ஜாமான் எடுத்துருவாங்க. அப்ப போய் சொல்லுவாரு, போய் அதை எடுத்துருவானு அவருக்கு தெரியும், பயப்படுவோம் தெரியும். ஆனா தெரிஞ்சும் போய் எடுத்துருவாரு சொல்லுவாரா. நாங்க உண்மையிலேயே அதை பயப்படுவோம். ஆனா அவர் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு வச்சாருன்னா ஏதாச்சும் ஒரு டபுளா ஏதாச்சும் நாங்க செஞ்சு வச்சுட்டு வந்துருவோம், ஒண்ணுமே தெரியாத மாரி. அந்த பேய் கதையெல்லாம் ஸோ அதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு அத என்ன சொல்லுவாங்க, பேய் இருக்குது உண்மை. சாமி ஆடுறவங்க 100% உண்மைன்னு சொல்ல முடியாது, அதுல ஒரு 5% தான் உண்மைன்னு சொல்ல முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப அந்த பாட்டில் உண்மையிலே பேய் இருந்துச்சா இல்லையா, இல்ல உங்க கண்ணுக்கு தான் தெரியலையா? என் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஏன்னா உண்மையா நான் என் கண்ணால பார்த்தது அது என் கண்ணு மனுக்கு, அதை நான் உணர்ந்தேன், அது என் கண்ணால நான் பார்த்தேன், அது எனக்கு கூப்பிட்டது, எனக்கு சாட்சம் வந்தது, அது உண்மை. ஆனா அந்த போத்தல்ல இருக்குங்கிறது அப்படி பேய் இருந்தா, ஏன்னா நான் தான் பார்த்துட்டேன் பேய. போத்தல்ல வெறும் இலை தானே இருக்கு, அப்படி எப்படி நான் நம்புவேன்? அதனாலதான் சரி திறந்து பார்ப்போம், மேபி உள்ளுக்கு ஏதாச்சும் இலைக்குள்ள இருக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிதான் நம்ம திறந்து பார்த்து வெறும் இலை தான். நம்ம உண்மையா பார்த்து ஓகே இருக்கு பேய்லாம் இருக்கு, இப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஆனா வெறும் இதை பிடிச்சிட்டு இது இலையில போயிட்டு பேய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ப முடியாது. ஆனா அவங்க பிடிச்சி காம்பேக்ட் ஆக்கி காத்தோட காத்தா கலந்து பாட்டில வச்சு அமுக்கிட்டாங்களோ இருக்கலாம் கிட்டா. ஏன்னா அவரு செஞ்சார்ல, அவரு உயிரோடய இல்லை, இறந்துட்டாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இமீடியட்லியா இல்ல ரொம்ப நாள் கழிச்சா? அது மாமா மிஸ் தானே? ஞாபகம் இல்ல, ஆனா இறந்துட்டாரு அவரு. ஆனா சின்ன வயசுதான், எனக்கு தெரிஞ்சு எனக்கு 16-15 வயசு இருக்கும், இறந்துட்டாரு அவரு. அப்பா அம்மா இறந்ததும் ரொம்ப நாள் கழிச்சா இல்ல உடனேவா இந்த சம்பவம் நடந்து? இந்த சம்பவம் நடந்து இல்ல, அப்பா அம்மா இறந்து எனக்கு 22 வயசு 23 வயசுல இறந்தாங்க. கழிச்சுதான். ஆனா எங்களோட ஏரியா சொல்லுவாங்க மெமாங் இந்தியன் ஏரியா அப்படின்வாங்க. ஏன்னா ஃபுல்லா அந்த பாலவங்களே இந்தியன் மட்டும், அந்த வரிசையில மட்டும்தான் இந்தியன் ஒரு 10 ஃபேமிலி இருக்கும். அந்த 10 ஃபேமிலியில 2006ல இருந்து 2004ல இருந்து ஃபுல்லா திருவண்ணா இறப்பு தான். ஃபுல்லா இறப்புன்னு 3 வீடு தள்ளி, அப்புறம் 2 வீடு தள்ளி, அப்புறம் நம்ம வீட்டுல பாட்டி 13 வயதிலே நீங்க பார்த்த பேய். அதுக்கப்புறம் திருப்பி 23 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்களா? 23 வயசுக்கு அங்கிட்டு பாக்கல, 19 வயசுல பார்த்தேன், காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறப்ப. ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டுக்கு பிறகு அதை பத்தி பேசுவோம். அப்படிதா.